சாந்தி அவ்யக்த சமிகை 1 மார்ச் 2025 बाबा இன்னைக்கு என்ன சொல்றாங்கன்னா ये तो सब समझने लगेगा कि ये कोई है लेकिन यही है और ये एक ही है ये हलचल का हल अब चलाओ எல்லாரும் என்ன புரிஞ்சிட்டு இருக்காங்களா இந்த பிரம்மா குமாரிகள் நல்லவங்க இந்த பிரம்மா குமாரிகள்ட்ட ஏதோ சக்தி இருக்குது இவங்க கிட்ட போனால் நல்லது நடக்குது இப்படி நினைக்கிறாங்களாம். ஸோ இவங்கக்கிட்ட ஏதோ ஒன்று இருக்குதுன்னு நினைக்கிறாங்களே தவிர இவர்களிடம்தான் இது இருக்கிறது அண்ட் இவர்களிடம்தான் இது மட்டும்தான் இருக்கிறது அப்படிங்கிறது இன்னும் நிறைய பேருக்கு வரல. அதனால் இந்த ஒரு அலையை இப்போ நீங்கள் பரப்புங்க. அபி और भी हैं और ये भी है यहाँ तक पहुँचे हैं மீண்டும் தான் சொல்கிறார். இந்த பிரம்மகுமாரிகளும் இருக்கிறாங்க, இவங்களை போல் நிறைய சத்சங்கங்கள் இருக்கிறாங்க, இவங்களை போல் நிறைய சத்சங்கங்கள் இருக்கிறாங்க, அவங்களும் நல்ல வேலை பண்ணுறாங்க, இவங்களும் பண்ணுறாங்க. அதாவது பாபா வீடு என்பது பாபாவுடைய யஜ்யம் என்பது பொதுவானதாக 10 1 11 அந்த மாதிரி இப்போ இருக்குது. ஆனால் இது மட்டும்தான் சத்தியமானதுங்கிறது இன்னும் வரணும். அபி ஐசா தீர் லகாவோ. ஸோ என்ன மாதிரி ஒரு உணர்வை எல்லாருக்கிட்டே கொண்டு வரணுமா? ஏக்கு ஹி ஹே, இது ஒன்று தான் கடைசியில் நம்ம காப்பாற்ற போகுது, இது ஒன்று தான் நமக்கான வழி, இதன் மூலமாக தான் சத்கதி நம்ம துக்கத்துலேருந்து விடுபட போகிறோம், வேறு வழி இல்லைங்கிறது இன்னும் அவங்களுக்கு வரல. ஆனால் இனிமேல் அந்த ஒரு விஷயத்திற்கு அந்த ஒரு முடிவுக்கு எல்லாரும் வருவாங்க. தர்னி தோ பன்கை அவர் பன்டி ஜாயகி. ஸோ இத்தனை வருஷமாக நிறைய தாதிமார்கள் எல்லாரும் எவ்வளோ சேவா பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அவர்கள் அனைவருடைய உழைப்பின் காரணமாக சேவையின் மூலமாக நிலம் ரெடியாக இருக்குது, பண்படுத்தி ரெடி பண்ணி வச்சுருக்கிறோமா. அதாவது எல்லாரும் இவங்க நல்லவங்கன்ற அளவுக்கு சொல்ல வந்துட்டாங்க. இப்போ நிலம் ரெடியாக இருக்குன்னு அர்த்தம். லேக்கின் ஜோ ஃபவுண்டேஷன் ஹே நவீன்தா ஹே பீஜ் ஹே ஓ ஹே நயா கியான். ஆனால் இந்த முழு சிஸ்டத்துக்குமான ஆதாரம் விதையாக இருப்பது என்னவென்றால் நவீனத்தன்மை, ஒரு புதுமை என்னவென்றால் ஒரு ஃபவுண்டேஷன், ஒரு அஸ்திவாரத்திற்கான காரியம் என்றால் அந்த விதையை தான் நம்ம பார்க்குறோம். விதை எங்கேருந்து வந்தது, விதை மண்ணுக்குள்ளே எப்படி இருக்குது, விதையிலேருந்து முதல்ல என்ன வந்தது, அதுலேருந்து செடி கொடி இதெல்லாம் வந்தது. ஸோ அந்த விதை சரியானதாக இருக்கணும். விதை யாருங்க? ஸ்ரீபாபா மற்றும் அவருடைய புதுமையான ஞானம். निस्वार्थ प्यार है, रूहानी प्यार है, ये तो अनुभव करते हैं, लेकिन सभी प्यार के साथ साथ ज्ञान की अथॉरिटी वाली आत्माएं हैं, सत्य ज्ञान की अथॉरिटी हैं, ये प्रत्यक्ष करो तब प्रत्यक्षता हो. எனவே பாபா என்ன சொல்கிறாருன்னா, ஒரு தூய்மையான சுயநலமற்ற அன்பு, ஆன்மீக அன்பு, இதை அநேகம் பேர் அனுபவம் செய்யலாம். ஆனால் இங்கு அனைவருக்கும் ஞானத்தினுடைய அத்தாரிட்டியும் இருக்கின்றது, சத்திய ஞானத்தினுடைய அத்தாரிட்டியும் இருக்குது. இவை இரண்டும் இருக்கும் பொழுதுதான் உங்களால் பரமாத்மாவை சுலபமாக பிரத்யக்ஷம் செய்ய முடியும். ஸோ சாரம் பாபா என்ன சொல்ல வர்றாருன்னா, அந்த ஒரு சுத்தமான சுயநலமற்ற ஆன்மீக அன்பு மற்றும் ஞானத்தினுடைய அத்தாரிட்டி இருந்ததுன்னா நீங்கள் தாராளமாக என்கிட்ட யாரை வேணாலும் கொண்டு வரலாம். ஸோ அதனால் பாபா என்ன சொல்கிறாரு, உங்களிடம் எந்த ஒரு சுயநலமும் இல்லாத ஒரு அன்பு, ஆன்மீக அன்பு இருக்கும் பொழுது பிறர் தானாகவே அதை அனுபவம் செய்கிறார்கள். எனவே ஞானத்தினுடைய அத்தாரிட்டி உள்ள அந்த ஆத்மாக்கள், சத்திய ஞானத்தை பற்றி புரிந்து கொண்ட ஆத்மாக்கள், அவர்கள் தயாராகும் பொழுது பிரத்யக்ஷதா என்பது ஏற்படும். அதனால் பாபா என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, இந்த பாயிண்டில் இவர்கள்தான் வழிகாட்டக்கூடியவர்கள், அந்த ஒரு அலையை நம்ம பரப்பணும். அப்படிதான் நீங்கள் மற்ற ஆத்மாக்களுக்கு நன்மை செய்ய முடியும். நல்லது. ஓம் சாந்தி.